Welcome back to our channel, Mrs. Nangu Button Vlogs. பிரியாணிக்கு அடுத்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் பண்ணுற ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய் சோறு. இந்த பாய் வீட்டு நெய் சோறு ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க அண்ட் பாதி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பொடியை சாப் பண்ணியிருக்கிற 3 வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போதும் ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இது வந்து கோல்டன் கலராக ஆகணும், ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் அளவு தண்ணி. ஸோ பாஸ்மதி ரைஸ்னால் இந்த ரேஷியோ. ஸோ வீட்டில் நார்மலாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி சேர்க்குறீங்கன்னா 1 கப்புக்கு வந்து ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப் தண்ணிக்கு பதிலாக 1 கப் அளவு தேங்காய் பால் நான் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சம் வெங்காயத்தை வந்து பொடியாக சாப் பண்ணி நல்லா நெய்லையோ இல்லை எண்ணெயிலையோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதையும் இது மேலே சேர்த்துக்கோங்க. முந்திரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ விசில்லாம் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஸோ உங்கள் வீட்டு அரிசி எந்த அளவுக்கு வேகணும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. ஸோ கரெக்டாக நான் ஒரு 3 விசில் தான் வேக வச்சேன். நான் வீட்டில் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக அண்ட் உதிரியாக நம்ம பாய் வீட்டு நெய் சோறு தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் எல்லாமே போட்டுட்டு ஒரு பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற லைக் பட்டனையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன். See you, bye, take care.